காலத்தால் காயப்பட்ட ஒரு இதயம். அந்த நகரின் குறுக்கே ஓடும் சிறியதொரு குளத்தின் அருகே வயது முதிர்ந்தவராக இருந்தார் ஐயனார். அவரது கண்களில் இருந்து சிறியதொரு துக்கமே அவருடைய கடந்த காலத்தை சுமந்தது போல தெரிந்தது. அந்த இடத்தை அடிக்கடி சுற்றி வருவோருக்கு அவரைப் பற்றி ஒருவகை மர்மம். அவர் யார்? அவரது கதையை என்ன அறிய முடியவில்லை. கதை தொடக்கம். ஐயனார் அடிக்கடி குளத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து யாரோ ஒருவரின் பெயரை மெலிதாக சொல்லிக் கொண்டிருப்பார். ஒருநாள் குளத்தில் மீன் பிடிக்க வந்த ஒரு சிறுவன் அவரைக் கண்டு கேட்டான். தாத்தா, நீ எப்போதும் யாருக்காக காத்திருக்கிறீர்களா? ஐயனார் சிரித்தார். சிறுவனின் நேர்மையான கேள்வி அவரது மனதைத் தொட்டது. காத்திருக்கிறேன். ஒருவரை மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் என் வாழ்க்கையையும் தொலைத்தேன் என்றார். கதையின் நிழல். அவரது கதையின் மையம் ஒரு காதலின் கதை. பல ஆண்டுகளுக்கு முன் ஐயனார் ஒரு இளம் சிற்பியாக இருந்தார். அவர் உருவாக்கிய சிற்பங்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தன. அந்த சிற்பக் கலை மூலம் தனது வாழ்க்கையை அவர் மாற்றியுள்ளார். அதே வேளையில் அவரது வாழ்க்கையில் பூவே போல நுழைந்தாள் கமலா. ஐயனாருக்கும் கமலாவுக்கும் இடையேயான காதல் நேர்மை மற்றும் கனவுகளால் நிரம்பியது. கமலாவின் கனவு ஐயனாரின் கலைகளை உலகம் முழுக்க கொண்டு செல்லுவது. ஆனால் வாழ்க்கை எளிதாக விடாமல் பல சிக்கல்களை கொண்டு வந்தது. ஒருநாள் கமலா ஐயனாரிடம், நாம் எப்போதாவது இங்கு திரும்ப முடியாமல் போனால் என்ன என்று கேட்டாள். ஐயனார் சிரித்துக் கொண்டு கூறினார், நம் காதல் எங்கு சென்றாலும் அது திரும்ப வரும். ஆனால் காலம் அதை சோதிக்கலாம். திருப்பம். வழிப்பறி கும்பலின் சிக்கலால் அவர்கள் பிரிந்தனர். ஐயனார் தனது வாழ்க்கையை கலைக்காக செலவிட்டார். ஆனால் கமலா, அவள் குடும்பத்தை பாதுகாக்க விலகினார். ஆண்டுகள் பல கடந்தன. ஐயனார் ஒவ்வொரு நாளும் கமலா திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கையில் குளத்தின் அருகே காத்திருந்தார். கடைசி சந்திப்பு. ஒருநாள் கமலா வந்தாள். ஆனால் அவர் ஐயனாரின் அருகே வந்தபோது அவரது கண்களில் கண்ணீர் மட்டும் இருந்தது. நான் காலத்தின் மீதே நம்பிக்கை வைத்தேன், ஆனால் அது நம் வாழ்க்கையை காயப்படுத்தியது என்றார். கமலா சிரித்தாள். காயங்கள் இருந்தாலும் காதல் தழைக்க வேண்டும். நாம் மீண்டும் தொடங்கலாம் என்றாள். கதை முடிவு. காலத்தால் காயப்பட்ட இதயம் மீண்டும் பசுமை கண்டது. அதே குளத்தின் அருகே ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை அவர்கள் கண்டனர். கதை முடிவின் பாடம். 1. வாழ்க்கை எவ்வளவு சோதனை செய்தாலும் உண்மையான காதல் மீண்டும் வளர்ச்சி பெறும். 2. காலம் காயங்களை தரலாம், ஆனால் நம்பிக்கையால் எல்லா காயங்களையும் மாற்றலாம். 3. வாழ்வில் நிறைவு இறுதியில் நம் மனம் தாங்கும் சக்தியில் இருக்கிறது.